ஹலோ, திஸ் இஸ் அட்மு வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஓட்ஸ் பனானா பணியாரம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இது கொஞ்சமாக ஸ்வீட்டாக தான் இருக்கும். யூஸ்வலாக வந்துட்டு கோதுமை மாவில் தான் இந்த பணியாரம் செய்வாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு ஓட்ஸில் எடுத்துருக்கிறேன். 1 கப் போல் ஓட்ஸு, இல்லை உங்கள் தேவைக்கு ஏற்ற போல் ஓட்ஸ் எடுத்து 2 ஏலக்காவை போட்டு நல்லா பொடிசு பண்ணி 1 கப்பில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு காரணமான இந்த வாழைப்பழம் ஏன் அப்படின்னா, வாழைப்பழம் வீட்டில் வீணாக போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த ரெசிபி செய்யலான்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன். உங்கள் வீட்லேயும் வாழைப்பழம் வீணாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வாழைப்பழத்தை நல்லா மசிச்சுட்டு அந்த நம்ம எடுத்து வச்சுருந்த மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் நாட்டு சர்க்கரையை போட்டுக்கிட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அடுத்தது காய்ச்சின பாலோ இல்லை இந்த மாதிரி குட் லைஃப் டோன்டு மில்க்கு நான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி பாலையும் நல்லா மாவு பதத்துக்கு நல்லா கிளறி வச்சுக்கோங்க. அடுத்தது ஈஸியான ஸ்டெப்பு தான். எப்பயும் போல் நம்ம பணியாரம் எப்படி செய்வோமோ பட்டரோ இல்லை நெய்யோ இல்லை எண்ணெயோ ஊற்றிட்டு மாவை நீங்கள் ஊற்றி திருப்பி போட்டிங்கன்னா சூப்பரான இந்த ஓட்ஸ் பணியாரம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.